Welcome to our Easy Max Goldfish channel. Today என்ன பார்க்க போறோம்னா functions of several variable இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதாவது functions of several variable one variableல நம்ம எப்படி லிமிட் continuous differentiable இதெல்லாம் படிச்சோமோ அதே மாதிரி functions of several variable என்னன்னா two வேரியபிளுக்கு லிமிட் கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிள் இது எல்லாமே வரும். இது வந்து நமக்கு நியூவாக ஆட் பண்ண சிலபஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க ரியல் அனாலிசிஸில் இருந்து. ஸோ நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா இந்த ப்ராப்ளம் சிம்பிளாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு என்ன கொடுத்துருவாங்களா லிமிட் x, y tends to 0, 0 sin x square plus y square divided by x square plus y square அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அட் எ டைமில் நமக்கு லிமிட் 0, 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா sin 0 plus 0 divided by 0 plus 0 கிடைக்கும். அப்போ நமக்கு undefined form 0 by 0 கிடைக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி பார்சியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதிக்கிடுவோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு டபுள் வேரியபிள் இருக்குன்றனால அந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் இதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கணும்னா ஆர் காஸ்டீட்டா போலார் ஃபார்முக்கு மாற்றிருக்கணும். ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா அந்த மாதிரி மாற்றிட்டு செய்யணும். பட் இங்கே வந்து sin x square plus y square divided by x square plus y square மேலே இருக்கிற அந்த sin x by xன்ற ஃபார்மட்லேயே இருக்குது. அந்த x square plus y square x மாதிரி பார்த்தோன்னா sin x by xன்னு இருக்குது. ஸோ அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். அப்போ இதை நம்ம எல்ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே போட்டோம்னா cos x square plus y squared இந்த x square plus y squared equal to நம்ம xன்னு ஒரே வேரியபிளாக எடுத்துக்கிறப்ப நமக்கு இங்கே cos x square plus y squared divided by 1 கிடைக்கும். இப்போ நம்ம லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0, 0ன்னு நமக்கு என்ன கிடச்சிரும்னா வேல்யூ வந்து காஸ் 0ன்னு கிடைக்கும். காஸ் 0வோட வேல்யூ நமக்கு என்ன 1. ஸோ நமக்கு இப்போ என்ன ஆன்சர் வந்துடுதுன்னா லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணால் 1ன்னு கிடச்சிருது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிளில் எப்போயுமே எக்ஸ் ஒய்னு 2 வேரியபிள் இருக்கும். அப்போ ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இன்னொரு வேல்யூ வந்து எம்எக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸுன்ற வேல்யூக்கே நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லிமிட் போடுவோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்துக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா அந்த sin x by xன்ற ஃபார்மட் யூஸ் பண்ணி போட்டிருப்போம். இதுக்கு ஆக்சுவலாக போலார் ஃபார்ம் போட்டோம்னா லென்த்தாக வரும். இதை வந்து ஈஸியாக போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டோம்.